தொகுதி சீரமைப்பு தொடர்பான அந்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டத்தை இன்று தவேக அரசு இன்று கூட்டியுள்ளது. முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. எங்களுடைய கருத்துக்கள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள் இது. நாங்கள் எல்லாருமே எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம். முக்கியமா நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 50 விழுக்காடு எல்லா மாநிலங்களுக்கும் நாங்க எண்ணிக்கை கூட்டுறதுனால இதை ஆதரிக்கலாமேங்கிறது ஒரு பாஜக கருத்து. அந்த கருத்தை ஆமோதிச்சு இன்னைக்கு பல எதிர்கட்சிகள் அந்த நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாஜக அரசு 50% நீங்க எல்லா மாநிலங்களுக்கும் கூட, அப்ப தமிழ்நாடுக்கு இன்னைக்கு 7.18 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் நமக்கு இது இருக்கு. அந்த விகிதாச்சாரம் குறையாது அப்படின்னு நீங்க ஏத்துக்கலாம்னு சொல்ற மாதிரி அவங்க பாஜக சொல்றாங்க. அதை ஏத்துக்கிட்டு நல்ல விஷயம் தானே சொல்லி சொல்றாங்க பல எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா, இது எண்ணிக்கை அடிப்படையில் மாத்திரம் கிடையாது. குறிப்பா என்னன்னா, 50 விழுக்காடு அவங்க கூட்டினாலுமே இந்திய அரசியல் சாசன சட்டம் கான்ஸ்டிடியூஷனுடைய 81(2A நினைக்கிறேன், அதன்படி என்னன்னா சென்சஸ் 2026 சென்சஸ் முடிஞ்ச உடனே அந்த அரசியல் சாசன அந்த சட்டப்படி என்னன்னா மறுபடியும் நமக்கு ஜனத்தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது 59 இப்ப கொடுத்தாலுமே அது நாளைக்கு 40க்குள்ளதான் வந்துடும் உங்களுக்கு. அதனால நமக்கு என்னன்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயம். பாஜக அரசு இதை திசை திருப்பதற்காண்டி நீங்க எல்லாருக்கும் 50 விழுக்காடு நாங்க கூட்டுறேன்னு சொல்லி ஏத்துக்கணும்னு சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன், அந்த பவுண்டரிஸ், ஒவ்வொரு தொகுதிய உடைய எல்லைகளை தீர்மானிக்கிறது யாருன்னா அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். அது ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு இதுதான். அவங்க என்னன்னா நாளைக்கு குறிப்பா சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். குறிப்பா அசாம்ல தான் நடந்திருக்கு. அசாம்ல என்னன்னா இந்த டீலிமிட்டேஷன் படி தொகுதி சீரமைப்பு அடிப்படையில் அவங்க அங்க சிறுபான்மையினர் இருக்கிற தொகுதியில் எல்லாத்தையும் இன்னைக்கு சிதைச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா அவங்க சிறுபான்மையினருடைய அங்க அரசியல் பிரதிநிதி இல்லாம போயிருச்சு. அது போன்ற சில இதுவும் நடக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க அதனால இன்னொரு டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வராங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கறாங்க இந்த மசோதால. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் இருக்கிறாங்க? முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்க இருக்கிறாங்க. இவங்க அடிப்படையில் முடிவு எடுப்பாங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலையில இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்த முடிவு எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது தமிழகத்திற்கு எதிரான ஒரு முடிவு ஒன்றிய அரசுக்கு சார்ந்த ஒரு இது எடுக்க போறாங்க. இன்னைக்கு 39 எம்பிகளை வச்சுக்கிட்டு காவேரி விஷயமா நம்ம பேச முடியறது இல்ல. நம்முடைய ஜிஎஸ்டி சம்பந்தமா, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி சம்பந்தம் எதுவும் பேச முடியல. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு இவங்க 50 விழுக்காடு மேல கூட்ட போறேன்னு சொல்லிட்டு, ஆனா அரசியல் சாசனப்படி அது குறையும் பொழுது மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்குறதுனால இன்றைய கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னா, ஸ்டேட்டஸ் கோ, அதாவது 1975 2001 எடுத்த முடிவு அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். 39 இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு எண்ணிக்கை 39 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அது தொடர வேண்டும். அது எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது. அதுக்குண்டான அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அதுதான் நம்ம கொண்டு வரணுங்கிறதா நிலைப்பாடு. டெல்லியில பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த டீலிமிட்டேஷன் பில், இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமான அந்த நகர்வுகள் அங்க ஒன்றிய அரசு எடுத்துட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறாங்க. இது நீங்க ஆதரிக்கலாமே, நீங்க 50 விழுக்காடு அடிப்படையில் எல்லா மாநிலங்களும் கொடுக்கிறோமே, இப்ப நீங்க ஆதரிங்கன்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாம அத பாஜக இந்த கருத்தை ஆதரிக்கிற மாதிரி சில எதிர்கட்சிகள் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் அப்படிதான் நம்ம டீலிமிட்டேஷன் ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியுது. நீங்க இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் போய் பாருங்க. நீங்க அதுல பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடிவிங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம ஆதரிக்கலாம்ங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதாவது குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குற கதையா நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சென்ற முறை ஏப்ரல்ல இந்த டீலிமிட்டேஷன் பில் வரும்பொழுது அப்பொழுது தவேக அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதாவது ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும், எந்த விதத்திலையும் அந்த டீலிமிட்டேஷன் நம்ம ஏற்க முடியாது. 1975 2001 என்ன முடிவெடுத்தாங்க? இந்த 39 தமிழ்நாட்டுக்குரிய அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 7.18 விழுக்காடு அது தொடர வேண்டும். இந்த டீலிமிட்டேஷன் பில் அமெண்ட்மெண்ட் இதை நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு தான் முடிவெடுத்தோம். அதே நிலைப்பாடு தான் தொடரும் அவர் முடிவெடுத்திருக்கிறார். நீங்க நான் ஒரு கருத்து சொன்னேன். சில எதிர்கட்சிகள்
இன்னைக்கு ஒன்றிய அரச கருத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், அவங்க ஆதரவுள்ள சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டா சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, பாஜக அரசு என்ன சொல்றாங்கன்னா 50 விழுக்காடு எல்லா மாநிலம் ஏத்துறதுனால நீங்க ஏத்துக்கலாமே ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க. அதை ஏத்துக்கிற மாதிரி சில எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு. குறிப்பா அவங்களுடைய ஆதரவு சமூக வலைதளங்கள், தமிழ்நாட்டிலே சில எதிர்க்கட்சியோட சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி டீலிமிட்டேஷன் பில்ல நமக்கு 50% எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி கூட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆதரிக்கலாமேங்கிற கருத்தை வைக்கிறாங்க. அந்த எதிர்க்கட்சிக்கு ஆதரவான இன்ஃபுளுசர்ஸ் பட்டிமன்றங்கள் ஊடக பேசுறவங்க எல்லாருமே இந்த கருத்து சொல்றாங்க. இதன் அடிப்படையில் சில கட்சிகள் பொறுத்த வரைக்கும் மறைமுகமா பாஜக கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்க மாதிரி தெரியுது. அதாவது அவங்க அண்ணன் ஆர்.எஸ். பாரதியை பொறுத்த வரைக்கும் திமுக கருத்து சொல்லியிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த டீலிமிட்டேஷன் பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, குறிப்பா சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறதா இந்த டீலிமிட்டேஷன் பில். இதுக்கு உதாரணம் பொறுத்தவரைக்கும் அஸ்ஸாம் நடந்திருக்கு. அங்க பொறுத்த தொகுதி மறுவரை செய்யும் பொழுது இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய அது கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அங்க டெல்லியில பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட தலைவர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பில் நீங்க ஆதரிக்கணும், இதன் அடிப்படையில் நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் நீங்க அவசரமா கூட்டத்தை நம்ம கூட்டிருக்கோம். நீங்க இந்த மழைக்கால கூட்டத்தோட நீங்க பாத்திருப்பீங்க, அவசரமா பில்ஸ் பாஸ் பண்றாங்க செய்யறாங்க. இது நடந்துருச்சுன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கண்டிப்பா நான் அதனால சொல்றேன். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்க, அவங்க என்ன ஒரு இது வைக்கிறாங்கன்னா பாஜக கருத்து தான் அவங்க திமுக சொல்றாங்க. என்னன்னா 50 விழுக்காடு இது எல்லா மாநிலம் கூட்டும் பொழுது இதுல என்ன தவறு இருக்கு, நம்ம அதை ஏத்துக்க வேண்டியதான்னு சொல்றாங்க. எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது, இது சிறுபான்மையினுடைய அவங்களுடைய நலன்கள் பாதிக்கும். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒண்ணு அமைக்க போறாங்க. அவங்களுக்கு அந்த முழு அதிகாரம் கொடுக்கும் பொழுது மாநிலங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்காது. நாளைக்கு அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி சட்டங்கள் தொகுதி மறுவரை நாளைக்கு எப்படி வேணா அவங்க செய்யலாம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு வேணும் பார்லிமெண்ட்ல. நாளைக்கு இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2/3 மெஜாரிட்டி இல்லாம அது டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சுட்டு அவங்க நினைக்கிறத சாதிச்சுட்டு போயிடலாம். அது அந்த உறுதியா இருக்கணுங்கிற எங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா அப்படி இல்ல. நீங்க திமுக சார்ந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்க, தயவுசெய்து பாருங்க.